வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா, போகும் இடம் வெகு தூரமில்லை. இது 2024 வந்த படம். வாழை படம் வந்த டயத்தில் வந்தனால இந்த படத்தை மேக்ஸிமம் யாரும் அவ்வளோவா பார்த்துருக்க மாட்டீங்க. பார்க்கலன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும். விமல் மற்றும் கருணாஸ் நடித்து வந்த படம். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, விமல் வந்து அமரர் ஊர்தி ஓட்டக்கூடிய டிரைவராக நடிச்சிருப்பார். இறுதி ஊர்வலம் போகக்கூடிய அந்த வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பார். விமல் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிப்பார். அந்த டயத்தில் அவங்க மனைவி வேறு மாசமாக இருப்பாங்க. அவருக்கு ஒரு பணப்பற்றாக்குறை இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட வாங்கின பணத்தை ஒருத்தன் ஏமாத்திடுவான். அந்த டயத்தில் திருநெல்வேலி வரைக்கும் போகிறதுக்கான ஒரு சவாரி அவருக்கு வரையும். அந்த சவாரி என்னென்னா, பெரியவர் ஒரு குழந்தையை காப்பாற்ற போய் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவார். இறந்தது மட்டும் இல்லாமல் அவரோட முகமே ஃபுல்லாக சேதமாயிரும். அந்த பாடி தான் மார்ச்சூரியில் இருக்கும். அந்த பாடியை திருநெல்வேலியில் கொண்டு போய் கொடுக்கணும். அதில் என்ன பிரச்சனைனா, அவருக்கு மொத்தம் 2 மனைவி இருப்பாங்க. அதில் மூத்த தரத்து மகன் கூட அவர் இருக்க மாட்டார். இளைய தரத்து மகன் கூட தான் இருப்பார். அவருக்கு பாதுகாப்பில் தான் இந்த வயசானவர் இருந்துகிட்டு இருப்பார். பெரியவர் அவரோட பெரிய பையன் கூட இருந்திருக்க மாட்டார். அதனால் தன்னோட கடைசி காலத்தில் அந்த பெரியவருக்கு தன் மூத்த மகன் கொள்ளை வைக்கணும்னு ஆசைப்படுவார். ஆனால் இது இளைய மகன் ஒத்துக்க மாட்டார். நான் தான் என் அப்பா கொள்ளி வைக்கணும்னு சொல்லி இளைய மகன் ஆசைப்படுவார். இந்த சூழ்நிலை தான் நம்மளோட விமல் இந்த பாடி எடுத்துகிட்டு கிளம்பி போவார். போகிற வழியிலாம் கருணாஸ் இந்த வண்டியில் லிஃப்ட் கட்டி ஏறுவார். விமல் ஏற்றிக்கிடுவார். போகிறப்ப தான் கருணாஸ் சொல்லுவார், நான் ஒரு கூத்துப்பற்ற கலைஞராக இருந்தேன். இந்த மாதிரி தொழில் இல்லாதனால ஏதாவது வேலை பார்த்து பொழைச்சிக்கலான்னு இருக்கேன். நீங்கள் திருநெல்வேலி வரைக்கும் போனீங்கன்னா நான் கூட வரேன்னு சொல்லி ஏறுவார். இவங்க 2 பேரும் பேசிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அது கொஞ்சம் நல்லா காமெடியாக பண்ணியிருப்பாங்க. கடைசியில் இவங்க 2 பேரும் போகிற நேரத்தில் அந்த பெரியவரோட பாடி காணாமல் போயிடும். கடைசியில் அந்த பாடியை கண்டுபிடிச்சாங்களா, அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்கன்னு படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் கருணாஸ் நளினமூர்த்தின்னு ஒரு கேரக்டரில் பண்ணியிருப்பார். அந்த படம் முடிகிறப்ப நம்ம நளினமூர்த்தியை மறக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். அவரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் அருமையாக இருக்கும். வாழைப்படம் ரிலீஸ் ஆன டயத்தில் இந்த படம் வந்தனால இந்த படத்தை பெருசாக யாரும் கண்டுக்கல. ஏன்னா வாழைப்படத்தை அளவுக்கு இந்த படத்தை தியேட்டர் கிடைக்கல. இப்போ ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. டைம் கிடைச்சா பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.